தமிழில் பிக் பாஸ் சீசன் 8 வந்து இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. இதில் வின்னராக முத்துக்குமரனும், ரன்னரப்பாக சௌந்தர்யா அவர்களும் வந்து பங்கெடுத்திருந்தாங்க. அவங்க தான் இதை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பிக் பாஸில் வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணால் தூங்கணும், பாட்டு போட்டால் எழுந்திருக்கணும், அதே போல் மணி அடித்தா சாப்பாடு அப்படின்னு ரொம்பவே 105 நாட்களாக கஷ்டப்பட்டிருக்காங்க உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டு. அதோட இப்போ சௌந்தர்யா அவர்கள் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அப்படின்ற செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இத்தனை நாட்களாக உள்ளே இருந்ததுனால உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்காக போயிருக்காங்க. மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்களாம். அதனால சௌந்தர்யா அவர்கள் ஹாஸ்பிட்டல் போனதுமே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ரசிகர்கள் ரொம்பவே பதற ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சௌந்தர்யா அவர்கள் வந்து ரன்னரப் ஆயிருந்தாங்க, வின்னர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. பிஆர் டீம் வச்சுருக்காங்க, அவங்க தான் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா அவர்கள் டைட்டில் வின் பண்ண முடியல அப்படின்னா கூட ரன்னரப் ஆகியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது எதனால் அப்படின்றது தான் ரசனுடைய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ சாதாரணமாக அவங்களுடைய ஹெல்த் செக்கப்புக்காக தான் போயிருக்காங்க. சீக்கிரமே வந்து நல்ல ஃபுட் எடுத்து டயட்டில் இருந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய உடனே சீக்கிரமே சரியாகும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதோட இப்போ பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிபி சீசன் ஸ்டார்ட் ஆகும் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகியிருக்கு. இதனால் தொடர்ந்து எல்லோருமே அதன் மீதும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி வந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக மக்கள் எதிர்பார்த்த வகையில் பிபி வரும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.